டுடே இஸ் த ஃபுல் டே. ஒவ்வொரு வருஷமும் நான் ஃபுல் டே செலிப்ரேட் பண்ணுவேன். அதுலயும் முக்கியமா ஏப்ரல் 1 வந்தால் உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு ஒருத்தனை ஃபூல் ஆக்குறதுக்கு 10 பொய்ச்சிட்டே எப்படியாச்சும் ஃபூல் ஆக்க பார்ப்போம். அது ஏன் ஏப்ரல் 1 செலிப்ரேட் பண்ண பல காரணங்கள் சொல்லப்பட்டா. ஒய் செலிப்ரேட் ஏப்ரல் 1? மார்ச் 1 குறைக்கலாம், பிப்ரவரி 1 குறைக்கலாம். அந்த ஏப்ரல் 1 ஏன் செலிப்ரேட் பண்ணி பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏப்ரல் 1 ஃபுல் டே பற்றி தெரிஞ்சுக்கொள்வது நம்ம 15th செஞ்சுரிக்கு செல்ல வேண்டியிருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா 15th செஞ்சுரிக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசரால் உருவாக்கப்பட்ட கலண்டர் தான் ஜூலியன் கலண்டர், ஜூலியன்ஸ் கலண்டர். வசந்த காலத்து ஆரம்பமான ஏப்ரல் 1ல தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணப்படும். கலண்டர் இருந்தாலும் வானிலை மையப்படுத்தி தான் தயாரிக்கப்படுறதா இருந்தது. வானிலைக்கு நட்சத்திரங்கள் சரியான கணக்குகளை கணிக்க முடியல, அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் 1582ல கிகோரியஸ் கலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டு. கிகோரியஸால் உருவாக்கப்பட்ட கலண்டர் தான் நம்ம இந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு. இது அவர் செஞ்ச பல மாற்றங்களை ஒன்று தான் வானிலையை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்னும் 3 மாதங்கள் மார்ச், பிப்ரவரி, ஜனவரி அறிமுகப்படுத்தி ஜனவரி 1 நியூ இயராகவும் செலிப்ரேட் பண்ணப்பட்டு. இப்படியான ஜூலியஸ் பின்பற்றி உலகம் முழுக்க இந்த கிகோரியஸ் கலண்டர் அறிமுகமாக இல்லை. ஜனவரி 1 சரியான கலண்டர் கிகோரியஸ் கலண்டர் யூஸ் பண்ண மக்கள் ஜூலியஸ் கலண்டரை பின்பற்ற மக்களை ஏப்ரல் ஃபூல் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபுல் டே ட்ரெண்டிங் ஆகும். அதிகப்படியான மக்கள் ஏமாந்தது மீடியாக்கள் மூலமாக சொல்ல. ஒரு சிலது ட்ரெண்டிங்கிலும் மிக முக்கியமான ட்ரெண்டிங் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் 1698 லண்டன் டவரில் சிங்கத்தை குளிப்பாட்ட போதும் மக்களை அழைக்கப்பட்டு பல மக்கள் ஏமாந்து வந்து லண்டன் டவர் பார்வையிட்ட சம்பவமும் நடந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இன்னும் சில சம்பவங்களுக்கு ஏப்ரல் ஃபூல் நடந்த உண்மையான சம்பவங்கள் மக்கள் நம்பாத படம். ஏப்ரல் 1 நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல மோசமான சம்பவங்களும் சிலர் நடந்தது. 1946ல அர்மேனியா தீவுல சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை ஏப்ரல் ஃபூல் மக்கள் நம்பி அதில் 165 பேர் இருந்தாங்க. 1984 ஏப்ரல் 1 சிங்கரான மாரின் கே சுட்டுக் கொல்லப்பட்டதும் இருந்துச்சு. அது மக்கள் நம்பல, ஏன் மக்களை முட்டாளாக்க சொல்லப்பட்ட செய்தியாகும். இதே மாதிரி உங்க வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்து அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.